முக்கியமான இடத்துக்கு வந்தாச்சுங்க. இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கிறது செவர்லெட் க்ரூஸு 2017 மாடலு 18,500 ரியால் சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2017 23,000. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது அதே 2011 சொனாட்டா. ஸோ இதுவுமே சொனாட்டா. டேஷ்போர்டில் கொஞ்சம் இந்த ஃபேப்ரிக் மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. 13 கம் ஃபுலூஸ் 25. ஓகே ஜி ஃபேம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 21,000 ரியால் இந்த அசன்ட்டு சொல்கிறாங்க. ஓகே ஜி ஃபேம். ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஹுண்டாயில் இருக்கிற சொனாட்டா 2012 மாடலா 18,000 ரியால் சொல்கிறாங்க. செவர்லெட் ஸ்பார்க் டிக்கியே இல்லாமல் ஒரு காம்பேக்டாக எனக்கு வேணும்ப்பா. நானும் எங்கள் ஒய்ஃபு ஒரே ஒரு பிள்ளை தான் இருக்குது, இல்லை 2 பிள்ளை இருக்குது. வெல்கம் பேக் ஜி ஃபேம். ஹவ் ஆர் யூ ஆல் அண்ட் அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் குட் மார்னிங். இவ்வளோ ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு நம்ம வேலைக்கு போகிறது யாரும் அவ்வளோ சீக்கிரம் பார்த்துருக்க மாட்டீங்க. என்னடா நடுராத்திரி போய்ட்டு ஏர்லி மார்னிங் நீ இங்கிலீஷ்லலாம் பில்ட் அவுட் சுற்றுற அப்படின்ற மாதிரி ஐயோ அப்படின்ற மாதிரி சொல்லுவீங்க. ஸோ பயங்கர தூக்கம் ஜி ஃபேம். மூஞ்சி மட்டும் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அப்படியே கொடூரமாக இருக்குது. விட்டு கண்ணெல்லாம் செவந்து போய், பிகாஸ் நேற்று நம்ம வீடியோ எண்ட் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக ஒரு 2 hours 2.5 hours 2:30 ஆமாம் 2.5 மணி நேரம் கிட்ட நம்ம வந்து பார்த்திங்கன்னா படுத்திருப்போம். ஸோ படுத்துட்டு அலாரம் வச்சுட்டு இப்போ மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தரை நம்ம இப்போ கூப்பிட கிளம்பி போயிட்டுருக்கோம். லாஸ்ட் பிளாக்லேயே சொல்லியிருப்போம். ஸோ நம்ம வந்து இது மாதிரி நைட்டெலாம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருங்க கேமரா வந்து போயிடுச்சு. ஸோ கூப்பிட போகணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்திருப்பேன். ஸோ இப்போ அவங்கள தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கூப்பிட போயிட்டுருக்கோம். 2:25க்கு ஃப்ளைட் வந்து பார்த்திங்கன்னா அரைவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 2:10க்குலாம் நம்ம ரூம்லேருந்து கிளம்பியாச்சு. என்னடா வெறும் 15 நிமிஷம் முன்னாடி கிளம்புற, இது கரெக்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டிங்கன்னா, நைட்டில் வந்து ரோடு ஃபுல்லாக ஃப்ரீயாக தான் இருக்கும். ப்ளஸ் அரைவல் மட்டும்தான் 2:25. அது அப்படியே இறங்கின வேகத்துக்கு வந்துட போகிறதில்ல. ஆப்வியஸ்லி இது வெளியே வரணும், இமிக்ரேஷனை முடிக்கணும், லக்கேஜை பெல்ட்லேருந்து எடுக்கணும், அதுக்கப்புறம் தான் தலைவர் வெளியே வர முடியும். ஸோ அதனால் தைரியமாக நம்ம கிளம்பி போகலாம். நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா தாராளமான டைமிங்கள் ரொம்பவுமே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். தூக்கம் செம்மையாக வருதுங்க. நேராக போய்ட்டு முதல்ல ஃப்ரீ பார்க்கிங்கில் வெயிட் பண்ணிவிட்டு ஒரு காஃபி வந்து பார்த்திங்கன்னா வாங்கி அடிக்கணும். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம போகிறோம். வேலையாகவே ஒரு காஃபி ஒன்று வாங்கிக்குவோம். இல்லைன்னா அப்படியே கண் சொக்குது, அப்படியே கண் எரிச்சல் கொடுத்துருச்சுங்க. கண் எரிச்சல், கண் சொக்குது, இது எல்லாமே சேர்ந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ ஏர்போர்ட்டு கிட்ட ஆக்சுவலாக நம்ம வந்துட்டோம். இது அவ்வளோதான். அந்த பக்கம் அப்படியே வேறு ரோடு, இந்த பக்கம் அப்படியே வேறு ரோடு. அது அப்படியே லெஃப்ட்டில் போய்டும். இது அப்படியே நம்ம ரைட்டில் போய்ட்டுருக்கோம். பிகாஸ் இது அப்படியே ஏர்போர்ட்டு. டெர்மினல் 3ல் தான் ஐ திங்க் வருவாருன்னு நினைக்கிறேன். நான் டிக்கெட்டு சரியாக பார்க்கல, கிட்ட போய் தான் பார்க்கணும். ஸோ அநேகமாக இன்னும் ஒரு 10 நிமிஷம் கழித்து வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு நம்ம கால் பண்ணி பார்ப்போம். ஏன்னா ஃப்ளைட் லேண்ட் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து அவர் எல்லாருமே மொபைல் ஆன் பண்ணுவாங்க. அந்த டைமில் அவருக்கு கனெக்ஷன் கிடைக்குதான்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணலாம். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹவுஸ் டிரைவராக இருந்தாலும் எந்த நேரத்துக்கு வேணாலும் டியூட்டி வரும் அப்படின்ற விஷயம் ஹவுஸ் டிரைவராக இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஸோ தனியாக விசா எடுத்து தனியாக வண்டியும் எடுத்து நம்ம சம்பாதிக்கணும்னா ஸோ எந்த நேரத்தில் வேணாலும் அதே மாதிரி தான் சவாரியும் வரும். ஸோ டியூட்டின்னு பார்க்கக்குள்ள எல்லாமே சேம் தாங்க. அங்கேயும் ஹார்ட் ஒர்க் பண்ணணும், ஆனால் ஒரே சம்பளம். இங்கே ஹார்ட் ஒர்க் பண்ணால் நமக்கு ஏற்ற மாதிரி அதுக்கான சம்பளங்க, வேறு எதுவுமே இல்லை. சரி வாங்க, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடே ஏர்லி மார்னிங் 2:25 PM ஆயிடுச்சுங்க. வாங்க நேராக ஃப்ரீ பார்க்கிங் போயிட்டு காஃபி வாங்கிக்கலாம் ஜி ஃபேம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ பார்க்கிங்கில் வந்துட்டோம். ஸோ டங்கின் இங்கே தான் இருக்காப்புல. ஸோ 10 ரியாலுக்கு வந்து பார்த்திங்கன்னா காஃபி வாங்கி சாப்பிடுவோம். லாஸ்ட் வீக்கில் நம்ம நிறையா பிரச்சனையாகி போகும்போது அப்போ நிறைய டங்கின் அடித்தோம். எனக்கே தெரியல, நானாடா இவ்வளோ காஃபி அதுவும் 10 ரியாலுக்காக வாங்கி குடித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே வாங்க, தலைவர் நேரம் லேண்ட் ஆயிருப்பான்னு நினைக்கிறேன். 2:40 கிட்ட ஆயிடுச்சு. ஒரு சின்ன கேப்புச்சினோ 10 ரியாலுக்கு வாங்கிட்டு கிளம்புவோம் நம்ம. எல்லாருமே சம்பளம் உட்காந்துருக்காங்க. ஆரம்பிச்சிருச்சு. மிஷினில் வந்து இந்த கொட்டையெல்லாம் நல்லா அரைச்சி கொடுத்துருச்சு. ப்ரோட்டீன் நம்ம ஊரில் இருக்கிற அந்த நாங்கள் இது சிக்கின்னு சொல்லுவோம், நம்ம ஊரில் என்ன சொல்லுவோம், இதை நல்ல பேர் தானேங்க இது. ஐயோ கடலை உருண்டை அப்படி இப்படின்னு கடலை உருண்டை அப்படின்னு சொல்லுவோம்ல, அதே ஷேப்பை மாற்றி வச்சுருக்காங்க. நிறைய பேர் வெளியே வெயிட் பண்ணுறாங்க எல்லாம் பார்க்கிங்கில். வாங்கிட்டு அங்கேருந்து சுகரை போட்டுட்டு கிளம்பலாம் வாங்க. இப்போ நம்ம இப்போ எம்ஜி என்னடா அப்படி இருக்குன்ற மாதிரி பார்க்காதீங்க. அநியாயத்துக்கு நல்ல தூக்கங்க. ஒரு காஃபி போட்டால் தான் சரியாகும். ஸோ என்னடா 10 ரியால் வேஸ்ட் பண்ணிட்டேன்னு பார்க்காதீங்க. வண்டி ஓட்டணுங்க. அந்த டைமில் நம்மளை நம்பி ஒருத்தவங்க வராங்க, ஆண்டவன் தான் நம்மளை நல்லா ஓட்ட வைக்கணும் வண்டியை அப்படின்ற மாதிரி தான். பார்த்து நம்ம ஓட்டணும். ஃப்ளைட்டு போகுது, ஆனால் எங்கே போகுதுன்னு தான் தெரியல. எங்கேயோ பக்கத்தில் போயிட்டுருக்கு.
அடிப்போம். தலைவர் வெளியே வந்துட்டார். வெளியே வந்துட்டு தூண் நம்பர் சொல்கிறேன் வந்துருங்க அப்படின்னாங்க. ஸோ பில்லர் நம்பர் சொன்னோடனே நம்ம போயிட்டு டக்குன்னு அவரை பிக்கப் பண்ணிக்கலாம் ஜிஃபேம். லெட்ஸ் கோ. அவரை பிக்கப் பண்ணிட்டு போகும்போது கண்டினியூ பண்ணுறேன் ஜிஃபேம். ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா மணி இப்போ வந்து கரெக்டாக என்ன சொல்கிறது 3 ஆகுதுங்க. 3:10 கிட்ட சம்திங் ஆகிடுச்சு. இப்போ கிளம்புவோம். அவர் வந்துட்டு தூண் 24ஆம் நம்பர் தூணில் நிற்கிறாராம். அப்படியே போவோம். அந்த தூண்லேருந்து எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ இந்த பார்க்கிங்குடைய பில் போடுற அந்த இது வீணாக போயிருக்கு போல இருக்குது. அதனால் இந்த பில்லும் கேட்க மாட்டாங்க. அப்படியே வந்தோமா நின்னோமா போனோமான்னு இருக்கலாம். பட் 6 ஹவர்ஸ் வரைக்கும் நமக்கு வந்து அந்த பார்க்கிங் ஃப்ரீ தான். ஸோ நம்ம கண்டிப்பாக அதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம் 6 ஹவர் வரைக்கும். ரெஸ்ட் ரூம்லேருந்து எடுத்து காஃபி ஷாப்லேருந்து எடுத்து எல்லாமே இருக்குது. வாங்க நேராக டெர்மினல் டிபார்ச்சர் கீழே போயிட்டு கீழே போயிட்டு அவரை கூப்பிட்டுட்டு அப்படியே நம்ம மறுபடியும் யூட்டனை போட்டு நேராக சுமேசின்ற ஒரு ஏரியாவில் அவரை இறக்கி விடணும். அங்கே போயிட்டு நம்ம இறக்கி விட்டு வந்துடலாம் ஜிப்பேன். வாங்க போகலாம். ஸோ யார் வந்தாலும் சரி, நீங்கள் புதுசாக இருக்கீங்களா, கஃபீல் வந்தால் அரபியில் பில்லரை வந்து பார்த்தீங்கன்னா மாமூதுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் கேளுங்க கம் மாமூத் அப்படின்னு கேளுங்க. அவங்க மாமூத் ரகம் சொல்லுவாங்க. ரகம்னா நம்பர் சொல்லுவாங்க. அப்படியே அந்த இடத்துல நீங்கள் போனீங்கன்னா கூட்டிகிட்டு வந்துடலாம். ஸோ கன்ஃபியூஸ்லாம் ஆக தேவையில்ல. டெர்மினல் எத்தனை அது இதுன்னு சொல்லிட்டு வாங்க நேராக கூட்டிகிட்டு இப்போ நம்ம கிளம்ப வச்சுக்கலாம். ஓகே, டெர்மினல் வந்தாச்சு. இந்த பாருங்கள் ஒரு தூணில் ஒரு நம்பர் எழுதியிருக்கா. இந்த மாதிரி நம்பரில் தான் நம்ம தேடி போகணும். ஸோ எனக்கு 24ஆம் நம்பர் தூணுன்னு சொல்லியிருக்காரு அவர். ஐ திங்க் அது வந்து டெர்மினல் 2 தான் வரும். ஸோ வாங்க நேராக 24ஆம் நம்பர் தூணுக்கிட்ட அவர் நிற்கிறாராம். போய் பார்த்து கூட்டிகிட்டு நம்ம கிளம்பிடலாம் ஜிஃபேம். வாங்க போகலாம் ஜிஃபேம். ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா தலைவரை வந்து நம்ம இறக்கி விட்டாச்சு. ஸோ இப்போ இறக்கி விட்டுட்டு நம்ம ரூமுக்கிட்ட கிளம்பிட்டோம். நான் ஆக்சுவலாக சுமேசின்னு நினச்சேன் ஜிஃபேம். ஸோ சுமேசி கிடையாது. ஆக்சுவலாக நம்ம வீட்டுக்கிட்ட தான் இங்கே வந்திருக்கிறாரு. அவ்வளோதான், நம்ம வீடு சிக்னல் தாண்டி நம்ம வீடு. ஸோ இங்கே தான் வந்திருக்கிறாரு. அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படியே அழகாக வந்து பார்த்திங்கன்னா 120 ரியால் வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் பண்ணோம் ஜிஃபேம். என்னடா உனக்கே ஓவரால் ரியாத் ஜூ இருக்குல்ல, அந்த ஜூ கிட்ட தான் வந்து இறக்கி விட்ருக்கா, இதுக்கெல்லாம் 120 நீ சார்ஜ் பண்ணியிருக்க அப்படின்னு. அன்டைமில் ஜிஃபேம். இந்த அன்டைமில் நம்ம டாக்ஸிலேருந்து நீங்கள் மட்டும் வந்தீங்கன்னு வச்சிங்களேன் 200-250ன்னு கொள்ளி அடிச்சு விட்டுருவாங்க. நம்ம ஜிஃபேமே ஒருத்தர் சொல்லியிருக்காரு 300 ரியால்ன்ட்ட வாங்கிட்டாங்க தலைவர் பட்ட பக்கல்ல அப்படின்றாங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து உஷாராக இருங்க. நான் வந்து ஒரு 120 கொடுங்க ஜி, நான் வந்துடுறேன் அப்படின்னா. ஸோ வந்து வெயிட் பண்ணி அவரை கூட்டிகிட்டு பத்திரமா வந்து இறக்கி விட்டாச்சு ஜிஃபேம். ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ இப்போது அழகாக பெட்ரோல் பங்க் மூடி இருக்கா. ஒரு 20 ரியாலுக்கு மறுபடியும் பெட்ரோல் போட்டுக்கலான்னு பார்த்தேன். ஏன்னா டேங்க் கிட்டத்தட்ட ஃபுல்லாக இருக்குது. மறுபடியும் ஃபுல் பண்ணிட்டோம்னா அப்படியே கரெக்டாக இருக்கும் நாளைக்கு ஓட்டுறதுக்கு அப்படின்னு நினச்சேன். ஸோ இப்போ மணி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஜர் பாங்கு சொல்லிட்டாங்க. இன்றைக்கி வந்து நம்ம ஃப்ரைடே தொழுதுட்டு மறுபடியும் சாயந்தரம் ஒரு ஏர்போர்ட் சவாரி இருக்குது. ஸோ போயிட்டு வரலாம். அது எவ்வளோன்னு ரேட்டே பேசல, கொடுக்குறத கொடுங்க தலைவர் அப்படின்னு சொல்லியாச்சு. அவங்களும் என்ன கொடுப்பாங்கன்னு தெரியாது, பார்த்துக்கலாம். ஓகேவா, வாங்க ஜிஃபேம் நேராக படுப்போம். ஃப்ரைடே தொழுவும் போது மீட் பண்ணலாம். பை பாய். ஸோ பக்கவாக வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பியாச்சு. ஸோ எங்கடா அப்படின்னா தொழுவுறதுக்காக தான். வண்டி வந்து பின்னாடி நிற்கிது. அந்த புது வண்டியில் இன்னொரு வண்டியும் வெளியே தான் நிற்கிது. இப்போ ஃப்ரைடேங்கிறதால இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு தொழுவோம். நல்லா நைட்லாம் அப்படியே எப்பா கண்ணு சொருன்னு சொருவிச்சுங்க. ஏர்போர்ட் போய் ரீச் ஆகி அந்த காஃபி வாங்கி குடித்ததுக்கு அப்புறம் தான் தூக்கமே நின்றுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் அவரை வந்தேன், நானும் சுமேசின்னு நினச்சிட்டேன். அப்புறம் இங்கே ரியாத் ஜூ கிட்ட தான் வந்து இறக்கி விட்டேன். அப்படியே சந்து வழியாகவே புந்து நம்ம ரூமுக்கு வந்தாச்சு. ரூமுக்கு வந்துட்டு படுத்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போது கிளம்புறோம். அப்புறம் இதுக்கப்புறம் இப்போ தான் ஞாபகம் வருது, நான் சாயந்தரம் ஏர்போர்ட் மட்டும் தான் இருக்குன்னு நினச்சேன். துர்க்கி ஜாமீன் இன்றைக்கி ஒன்று பண்ணணும். ஸோ அவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 6 மணிக்கு வந்து அவங்களுக்கு கொடுத்தா கரெக்டாக இருக்குமான்னு சொல்கிற டைமிங் மேனேஜ்மெண்ட் கொஞ்சம் பண்ணணும் அவர்கிட்ட. ஓகேன்னு சொல்லிட்டாருன்னா அப்படியே அவருக்கு கொடுத்துட்டு ஆன் தி வேலை நம்ம ஏர்போர்ட் கிளம்பிடலாம். பிகாஸ் அது போகிற வழியில் தான் இருக்குது. குருநாத் அம்மாவுக்கு பின்னாடி கொஞ்சம் உள்ளே தான் இருக்குது எர்முக் கிட்ட. அதை அப்படியே அங்கே கொடுத்துட்டு நம்ம அப்படியே நேராக ஏர்போர்ட்டுக்கு போயிடலாம். ஸோ வாங்க குடுன்னு இப்போ இங்கேருந்து ஓடுவோம். கஃபீலுக்கு வேறு அவள் தான் மந்த் எண்டு வந்துருச்சு. ஸோ வண்டி வாடகை வேறு வந்து நம்ம பார்த்திங்கன்னா கொடுக்கணும். வாங்க எல்லோரும் நடந்து போயிட்டுருக்காங்க, நம்மளும் போவோம். கரெக்டாக நிற்க வேண்டிய டைம் வந்துருச்சு. லெட்ஸ் கோ ஜிஃபேம். ஃப்ரிட்ஜில் வச்சுருந்துருக்காங்க, சூப்பராக இருக்குது ஜிஃபேம். பாதி செங்காய் பாதி இதுவாக இருக்குது. ஸோ அப்படியே சாப்பிட்டுட்டு கோட்டையத்துக்கு உள்ளே போட்டு கிளம்பலாம் வாங்க. ஓகே ஜிஃபேம். ஸோ பக்கமாக வந்து பார்த்திங்கன்னா ரூமுக்கு வந்தாச்சு தொழுதுட்டு. ஸோ இப்போ நம்ம வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணலாம். இன்றைக்கி ஒரு புது ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் சாப்பிட்டு ட்ரை பண்ணலாம் ஃபுட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளம்புறோம். வீடியோ எடுக்கிறதுக்காண்டிலாம் இல்லை, சும்மா நார்மலாக தான் போகிறோம். அதுக்கப்புறம் ஷிஃபா கார் மார்க்கெட் இருக்குது. ஆக்சுவலாக அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கார் மார்க்கெட், நம்ம ஊரில் ஆட்டு சந்தை மாட்டு சந்தை போடுற மாதிரி அங்கே வந்து கார் சந்தை வந்து நடத்துவாங்க. ஸோ அந்த சந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம போக போகிறோம். பிகாஸ் அண்ணனுக்கு ஒரு வண்டி வாங்கணும். ஸோ இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ராப்புக்கு போக போகுது அப்படின்னா நம்புவீங்களா? எஸ். ஸோ அது ஒன்றுமே இல்லை, இன்னொரு 6000 ரியால் செலவு பண்ணால் வண்டி வந்து ஓகே ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஏன்னா நீங்கள் கொடுத்த இடத்துல அவங்க சத்தியமாக வந்து சரி பண்ணல சார், அவங்க வந்து சும்மா பேருக்கு நடத்திட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. என்கிட்ட கூட 100% கேரண்டியோட இன்றைக்கி வண்டி விட்டு நாளைக்கு எடுத்துகிட்டு போ, ஒன்றுமே அதில் இல்லை. கிராங்க் ஷிஃப்டர் வந்து பார்த்திங்கன்னா போயிருக்கு, அதில் ஒரு கிராங்க் போயிருக்கு, மற்றபடி இன்ஜின் வந்து சரியாக கட்டவே இல்லை, அவ்வளோதான் அப்படின்ட்டாங்க. ஸோ இந்த செல்லக்குட்டி வந்து இப்போ ஸ்க்ராப்புக்கு ஓனர் சொல்லிட்டாரு, வேணாம் ஏற்கனவே நான் 6,000 செலவு பண்ணிட்டேன், இதுக்கு மேலே இதுக்கு இன்னும் 6,000 செலவு பண்ணிவிட்டு அப்படின்னு சொல்லிட்டு செல்லத்தை வந்து போட போகிறாங்க ஸ்க்ராப்பில். எவ்வளோக்கு போகும்னு எனக்கு தெரியல. ஆனால் வண்டி ஒர்க்கிங் கண்டிஷன் ஓடுது. ஃபஸ்ட்டு கீர் மட்டும் தான் கொஞ்சம் மக்கர் பண்ணுது, அதாவது மூவ்மெண்ட்டு நம்ம எதிர்பார்த்த மாதிரி இல்லை. ஓகேங்களா, மூவ்மெண்ட் மட்டும் நம்ம எதிர்பார்த்த மாதிரி இல்லை. அதர்வைஸ் மற்ற எல்லா வண்டிக்கும் சூப்பராக ஓடுது. நம்ம ஜிஃபேமுக்கு யாருக்கா வேணும்னா கூட நான் வந்து சும்மா பக்கத்தில் ஆஃபீஸ்க்கு இதுக்கு மட்டும்தான் வைக்க போகிறோம் அப்படின்னா இந்த வண்டி தாராளமாக யூஸ் ஆகும், ஒன்றுமே பிரச்சனை இல்லை, நல்லா இருக்குது, ஆல் குட் கண்டிஷன். இருந்தாலும் நம்ம வந்து ஒரு நார்மல் வண்டி கொடுக்குற மூவ்மெண்ட் மாதிரி அதோட மூவ்மெண்ட் இல்லாதனால ஸோ வேணாம் இதுக்கு மேலே எதுக்கு அப்படின்ற மாதிரி விட்டுட்டாங்க. ஸோ எப்படியோ ஒரு 10,000 15,000 தெரில, ஸ்க்ராப்பில் போட்டால் எத்தனை ரியால் வருதோ பார்ப்போமே. நம்ம போட போகும்போது நானும் கூட ட்ரை பண்ணுறேன், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் செல்லக்குட்டிக்கு. ஆனால் இந்த வண்டி எனக்கு ரொம்ப பிடிக்குங்க, நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கும், நிறைய நல்லாயிருக்கும் வண்டி, ஓட்டுறதுக்கே ஸ்மூத்தாக சைலண்ட்டாக இருக்கும். எனிவே வண்டி ஸ்டார்ட் பண்ணி இப்போ ஏசி போட்டு விட்டாச்சு. அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா அங்கே சிஸ்டத்தில் வீடியோ எடிட் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ வீடியோ எடிட் பண்ணிவிட்டு இப்போ அப்லோட் பண்ணிட்டு ஹோட்டலுக்கு போய்ட்டு சாப்பிட்டுட்டு ஷிஃபா கார் மார்க்கெட் போவோம். ஸோ எவ்வளோ கார்லாம் இருக்குது, எந்த மாதிரி ப்ரைஸஸ்லாம் அங்கே அவைலபிலிட்டி இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் நம்ம. ஓகேவா, இல்லை நம்ம ஜிஃபேம் யாராக இருக்கீங்க, உங்கள்கிட்ட கார் இருக்குது, ஊருக்கு போகிறீங்க, ஸோ நீங்கள் செல் பண்ணிட்டு போகணுன்னு நினச்சிங்கன்னா அண்ணனுக்கு ஒரு வண்டி தேவைப்படுது, கஃபில் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி ரெண்ட்டுக்கு எடுத்து ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ யாராக இருக்கீங்க, உங்களோட கார் செல் பண்ணிட்டு போகணுன்னா கூட டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, காண்டாக்ட் பண்ணுங்கள், வண்டியோட ஃபோட்டோஸ் அனுப்புங்க, மாடல் சொல்லுங்கள், எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்குது, வண்டியில் என்ன பிரச்சனை இருக்குது, என்ன இல்லை அப்படிங்கிறதுலாம் டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள், பார்த்துக்கலாம் நம்ம. ஓகேவா, ஸோ இப்போதைக்கு என்ன வந்து வீடியோ வந்து எடிட் பண்ணி ஜிமெயிலில் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கு, அதாவது யூடியூப் சேனல்ஸ்க்குலாம் வந்து வீடியோ எடிட் பண்ணி கொடுத்துட்ருக்கு. உங்களுக்கும் யாருக்கோ தேவைப்பட்ட வீடியோ எடிட்டிங் சொல்லுங்கள், பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு அவ்வளோதாங்க. ஸோ இப்போ வாங்க அப்லோட் ஆகிட்டுருக்கு வண்டி, அதுக்கும் கொஞ்சம் கூல் டவுன் ஆகணுன்னு கிளம்பிடலாம் நம்ம, வாங்க போகலாம். ஓகே ஜிஃபேம், ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்டாரண்ட்டுக்கே வந்தாச்சோ. ஸோ இப்போ உள்ளே போய்ட்டு சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஃபுட்டு நல்லா இருந்தால் நம்ம ஃபியூச்சரில் இந்த கடையோட பேரை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரிவீல் பண்ணுவோம். ஓகேவா, நல்லா இல்லைன்னா நம்ம ரிவீல் பண்ண மாட்டோம். ஸோ அதனால் பார்க்கலாம் எப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு உள்ளே போய்ட்டு, ஆனால் தமிழ்நாடு ரெஸ்டாரண்ட் தான், லட்சி டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உள்ளே போய்ட்டு கண்டினியூ பண்ணலாம். வாங்க, கண்டினியூ பண்ண முடியுமா இல்லைன்னு தெரில, லெட்ஸ் ட்ரை. ரைஸ் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி வந்து விட்டதோ, பிளேட்டு கொண்டு வரல. ஸோ இது வந்து பாஸ்மதி ரைஸ் உடைய பிரியாணி, பரவாயில்லையே, ரைத்தா நல்லா வைக்கிறாங்க, நம்ம தமிழ் ஹோட்டல் தான் ஜிஃபேம். ஸோ ரைத்தா நல்லா இருக்குது. இந்த பக்கம் தால்ச்சா இருக்குது, ரவர் தால்ச்சாவில் கறி பீஸ் போட்டிருக்காங்கன்னா பெரிய விஷயம், ஆனால் எலும்பு ஓகே. ஸோ மட்டன் பிரியாணி பிளேட் வந்தோடனே சாப்பிட்டு பார்த்துட்டு வெளியே வந்துட்டு உங்களுக்கு நான் என்னென்னு சொல்கிறேன். ஓகே பிரதர், தேங்க்யூ. ஓகே ஜிஃபேம், வந்துச்சு சாப்பிடுவாங்க. ஓகே ஜிஃபேம், ஸோ பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஹோட்டல்லேருந்து சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. பரவாயில்ல, பிரியாணி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. பிரெட் அல்வா கூட கொடுத்தாங்க. ஸோ நம்ம ஜிஃபேம் தான் அங்கே ஒருத்தர் ஒர்க் பண்ணுறாரு. ஸோ நல்ல பிரெட் அல்வா நல்லா அமுக்கி அதிகமாக வச்சு கொடுத்தாரு, நல்லா சாப்பிட்டோம், சூப்பராக இருந்துச்சு. இனிப்பு அதிகமாக இல்லாமல், ரொம்ப இனிப்பு அதிகமாக இருந்துச்சுன்னு வச்சுங்களேன் தகட்டிடும். ஸோ இனிப்பு அதிகம் இல்லாமல் மொத்த பிரெட் அல்வாவையும் சாப்பிட்டு வலிச்சு நக்கியாச்சுன்னா பாருங்களேன். ஸோ இப்போ சாப்பிட்டு முடிச்சாச்சு, சூப்பருங்க, நல்லா இருக்கு. ஸோ இப்போ அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கிளம்புறோம் எங்கடா அப்படின்னா ஷிஃபா கார் மார்க்கெட். இன்னும் 6 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் இருக்குது. லெட்ஸி இங்கே எந்த மாதிரி ப்ரைஸஸில் வந்து கார்லாம் அவைலபிள் இருக்குது. நீங்கள் யாராவது இங்கே வாங்கணும்னு நினச்சா கூட உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்ல. ஸோ சவுதி அரேபியாவில் இருக்கிறவங்க நண்பர்கள் யாராவது கார் வாங்கணும்னு நினச்சாங்கன்னா நம்மளோட இந்த வீடியோ மறக்காமல் அனுப்பி விடுங்க. ஸோ நம்ம பார்க்குறேன் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ்லாம் எப்படி இருக்குது, வண்டியோட கண்டிஷன்ஸ்லாம் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு சொல்கிறேன். வாங்க போகலாம். ஓகே, ஸோ ஜிஃபேமி பக்காவாக வந்து பார்த்திங்கன்னா ஷிஃபாவில் உள்ள மிகப்பெரிய கார் மார்க்கெட்டுக்கு வந்துட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா 3500 ரியால். இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா 5700 ரியால். இந்தாண்ட வந்து பார்த்திங்கன்னா இந்தாண்ட ஒரு வண்டி நிற்கிது, ஹோண்டா கியாவா, 7800 ரியால். இப்படியெல்லாம் சொல்லணும்னு ஆசையாக தான் இருக்குது, என்ன பண்ணுறது, தூக்கி போட்டு அடிப்பான், எவன் ஒரு வண்டிக்கு நீ ரேட் வச்சுட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி. இந்த பாரு கொரோலா நிற்கிது பாரு. நம்ம வந்து இந்த மாதிரி கொரோலா தான் எதிர்பார்க்குது, ஒரு நல்ல மின்ட் கண்டிஷனில், ரொம்ப புது மாடலாக இல்லாமல் ரொம்ப பழைய மாடலாக இல்லாமல் டீசெண்டான கண்டிஷன். இந்த வண்டிலாம் எவ்வளோக்கு ஓடும் எழுதி வைக்காமல் இருக்காங்க. ஃபோன் நம்பர் எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க பாரு, நிப்பாட்டிட்டு ஒரு வண்டி மேலேயும் ஃபோன் நம்பர் எழுதி வச்சிட்டாங்க. ஃபோன் அடித்து கேட்டுங்கப்பா அப்படின்னு. இங்கே பாரு பின்ரே 2022. இருந்தாலும் அந்த ப்ரைஸ் மினிமம் வேல்யூ என்ன இருக்குன்னு தெரியறதுக்காக சொல்கிறேன். பின்ரே தானே, பின்ரே தான். ஃபியூல் எக்கானமி அதான் சொல்லலை, ஏதோ ஒரு இதை தூக்கி நிப்பாட்டி வச்சுட்டான். என்னடா இது, வாய்ப்பே இல்லை, சும்மா வேற ஏதோ ஸ்டிக்கர். இது பின்ரே தான் இது, ஆனால் அது வேற. வா, சும்மா ஸ்டிக்கர் ஒட்டணுமேன்றக்காக ஒட்டி வச்சிருக்கான்.
இந்த மஸ்தாவோட மைலேஜ் பார். மஸ்தா 14.8 15 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்குதுப்பா மஸ்தா. ஆனால் எதுலேயுமே கைஸ் வேல்யூ போடாமல் வச்சுருக்காங்க, என்னன்னே தெரியல. 2022 பார் இப்போன்றே தானே. இப்போ பார் 13.1 தான் இருக்கு. 2022ல 4 சிலிண்டர் வந்துருச்சோ. 22 இது 4 சிலிண்டர் எழுதிருக்கா பார். அதுல எங்க எழுதிருக்கு? எழுதிருக்கான்னு கேக்குறேன். 91 தான். அப்புறம் நம்மளுது 95ல, நம்ம முதலாளி வச்சிருக்கிறது 95 ஜிஃபேமே. ஆனால் வண்டியோட ப்ரைஸ் எங்கேயும் போடாமல் 22. இவனோட மைலேஜ் என்ன 13.1. ஆமாம், அது 4 சிலிண்டர் ولا 3؟ هذا 4 سلندر؟ هذا 4 سلندر ولا 3؟ هذا 3 سلندر 1000 سي. نفس كفيل انا موجود 1000 سي سي، بس هو يقول هذا مايليج 21 يجي. ايه لا في هذا بقى 23. هذا 4 سلندر. இல்லை இது பின்ட்ரேவே இல்லையே. இது பின்ட்ரேவே இல்லை. இது 16.3 தான் வருது. இது பின்ட்ரேவும் இல்லை, எமிகிராண்ட். இது அதான் எமிகிராண்ட். இது என்னடா அது, நம்ம வண்டி தான் நல்ல மைலேஜ் கொடுக்குதோ. சரி வாங்க ஜிஃபேம், மெயின் மார்க்கெட்டே கிட்ட தான் இருக்குது, ட்ரை பண்ணலாம் வாங்க. ஓகே ஜிஃபேம், ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த நம்ம முக்கியமான இடத்துக்கு வந்தாச்சுங்க. இங்கே யாருக்கு எந்த வண்டி வேணுமோ எடுத்து நம்ம பாட்டுக்கும் பார்க்க வேண்டியதான். ஸோ இப்போது நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது செவர்லெட் க்ரூஸு 2017 மாடலு. 18,500 ரியால் சொல்கிறாங்க. ஸோ வண்டி இதுதான். வண்டி நல்லாயிருக்கு, ஆனால் வண்டி வந்து ஃபுல் பெயிண்ட்டாக இருக்குது ஜிஃபேம். வண்டி வந்து ஃபுல் பெயிண்ட்டு, லுக் லைக் எல்லாம் அப்படியே சூப்பராக இருக்குது, செமையாக இருக்குது. ஓகே, பட் இருந்தாலும் ஓட்டி பார்த்தா தான் தெரியும். ஸோ இன்ஜின் வந்து பார்ப்போம் வாங்க. ஸோ இன்ஜின் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா பார்க்காவா இப்படி இருக்குது. புஷ் பட்டன் ஸ்டார்ட்டுங்க, கீழே சென்ட்ரி. இன்ஜின் சவுண்டு ஓகே தான். இன்ஜின் வாஷ்லாம் கரெக்டாக தான் இருக்குது. ஸ்டிக்கப் பிடுங்க. ஓகே, நீயா ஓகே. எவ்வளோ 1 லட்சம் ஓடி இருக்கா? எவ்வளோ 1 லட்சமா? இந்த பார். ஸோ போக் முஷ்கிலா ஹேனா இந்த பக்கம் கொஞ்சம் ஏதோ பட்டிருக்கு. டாப் மாடல்லாம் சன் ரூஃப்லாம் வச்சுருக்கு. ஸோ அடுத்தது பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஓகே, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 2017 23,000. எங்கேயும் ஆக்சிடெண்ட்லாம் ஆகலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நல்லா தான் இருக்குது. ஹுண்டாய் அசென்ட்டு 2017 ஒரு 14 டு 15 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும். உள்ளே வந்து டேஷ்போர்டு அந்த க்ளீனிங் பண்ணுற வேலையை பார்த்துருக்காங்க. ஆனால் எத்தனை கிலோமீட்டர் ஓடிருக்கு? 3 லட்சமா? 3,20,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. நம்ம ஊர்லன்னா கிட்டத்தட்ட வண்டி செத்து போச்சுரா அப்படிம்போம். பட் இங்கெல்லாம் அப்படி கிடையாது. இருக்கிற ரோட்டுக்கு அடின்னு அடிப்பாங்க. வா, சூடு பயங்கரமாக இருக்கானா. வண்டி ஓகே. 23,000 ரியால். ஹுண்டாயில் ஒரு நல்ல பிராண்டில் வாங்கணுங்கிறவங்க வாங்கலாம். நிறைய பேர் யோசிக்கலாம், ஏன் இவ்வளோ கிலோமீட்டர்லாம் ஓடி இருக்குது, இதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ சவுதி அரேபியா பொறுத்த வரைக்கும் கிலோமீட்டர், ஓனர்ஷிப் இதெல்லாம் பார்க்குறது இல்லை. ஆஸ் இட் இஸ் வண்டியோட அவுட்லுக் எப்படி இருக்குது, மெயினாக இன்ஜின் கண்டிஷன் எப்படி இருக்குது, மெக்கானிக்கலி டைட்டாக இருக்குது அப்படின்னா ப்ராப்பர் சர்வீஸ் நம்ம பாட்டுக்கும் பண்ணி ஓடணும்னா வண்டி நல்லா தான் இருக்கும் அப்படின்றது தான் கான்செப்ட்டு. ஸோ நல்லாயிருக்கு, இதுவும் ஓகே. க்ரூஸும் நல்லா தான் இருக்குது. ஆனால் பெயிண்ட் ஆகிருக்கு, கண்ணாடி மாறி இருக்குது. ஆமாம், கண்ணாடி மாறி இருக்குது. ஏதோ இதுலேயும் கண்ணாடி ஒடிஞ்சிருக்கு, மாறி இருக்குது. இதெல்லாம் வந்து ப்ராப்பராக செக் பண்ணி வாங்கிக்கணும். அந்த வண்டி நல்லா தான் இருக்குது. ஆனால் ஃபுல் பெயிண்ட்டு, சின்ன டொக்ஸ் எல்லாம் இருக்க தான் செய்யுது. ஓகே, அடுத்து வந்து இப்போது வேறு வண்டியை பார்க்க போகலாம் வாங்க. எவ்வளோ சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். கிட்ட போவோம். இப்போ கொஞ்சம் ஏகப்பட்ட வண்டி இருக்குங்க பாருங்களேன். இது ஃபுல்லாமே வண்டி தாங்க. வா, ஸோ 2018 எவ்வளோ சொல்கிறாங்க இந்த ரேட்டு? 22,000 சொல்கிறாங்க. 2018 மாடலில். இன்ஜின் கண்டிஷன் வைஸ்லாம் நல்லா தான் இருக்குது. இன்ஜினோ இல்லை கியர் பாக்ஸோ எதுவும் பிரிக்கல அப்படின்றாங்க. 1,90,000 கிலோமீட்டர் வந்து வண்டி ஓடி இருக்குது. ஷிஃபா மார்க்கெட்டில் உங்களுக்கு பார்த்தா தெரியும். 190 ஓடி இருக்குது. வண்டியோட லுக்கு ஓகே. பட் நார்மல் மாடல் தான், அலாய்வில் வர்றதில்ல. ஸோ மிட் இல்லை, லோ மாடல் இது. இங்கே அப்படி தான். பட் நாலுமே பவர் விண்டோ வந்துடுது, அது ஒன்று ஓகே. வண்டி வாங்குறவங்க சீட்டெல்லாம் நம்ம வெளியே கொடுத்து கழுவிக்க வேண்டியதான். இந்த மாதிரி அழுக்கு புழுக்குமாக இருக்க தான் செய்யும். சின்ன வேலை நமக்கே தெரியாமல் பார்த்துருப்பாங்க. ஸோ வந்த இடத்துல நம்ம உஷாராக பார்த்து வாங்குறது ரொம்ப முக்கியம். ஸோ மற்றபடி வண்டி ஸ்டார்ட்டில் இருக்கிறதே தெரியல, அந்தளவுக்கு சைலண்ட்டாக இருக்குது. வந்தீங்கன்னா ஏர் பேக்கில் அதில் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கோங்க. மற்றபடி கழுவி வேலை அப்படின்னு போட்டு ஷிஃபா மார்க்கெட் அக்சென்ட் 22 ப்ரைஸ் அப்படின்னு மட்டும் போடு. மாடல் அப்புறம் கேட்டுக்கலாம்.
ஓகே ஜிஃபேம், ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஹுண்டாயில் இருக்கிற சொனாட்டா 2012 மாடலா? 2012 23,000 ரியால் சொல்கிறாங்க. உண்மையிலே அல்டிமேட்டாக இருக்குது. ஆமாம், எங்கேயாவது அடிபட்டிருக்கான்னு இப்படிலாம் நல்லா நோட்டீஸ் பண்ணணும். இது இருக்கிறதே இந்த இது இருக்குது. இதை கரெக்டாக தான் தெரியும் போல இருக்குது. மாஃபி சத்தம் மாஃபி சத்தம் هذا ابوي هناك. لا لا شوف சின்ன மின்னது ஓகே, சேஸில் இருக்கான்னு பாரு அடி. அதுதான் நமக்கு هذا معجون يطلع. هذا معجون. شو معجون؟ هذا يطلع கம்மு எடுத்துக்கிச்சு. هذا سله ما في مشكله. ها ما شاء الله سله هذا ஆயில் எல்லாம் எடுத்து பார்ப்போம். هذا سلك الوكاله بس. ஆயில்லாம் ஒழுதான் செக் பண்ணிக்கணும் கைஸ். இந்த மாதிரிலாம் எப்பயுமே காத்தடிக்குதா? تعال تعال شوف. ஓகே, அதுதான் மெயினா. ஷோப் هذا يجي هنا இடிச்சிருக்கிறதுனால அது புரியுது. ما في هنا ما في شاف. شوف شوف هنا هذا يجي مشكلة هنا بس. والله هنا مشكلة. شوف يجي هنا بس. ايه هنا ما في. اهم شيء غير ماكينه شاف. شوف شاف ما في شيء شاف. شاف هذا وكاله يسوي فاس ولا كيف؟ سوي فحص ما في فرق. غير ماكينه شاف تروح شيء. கேஜி ஃபேம் சொனாட்டா 2012 23,000 ரியால் சொல்கிறாங்க. உள்ளே போயிட்டு பார்ப்போம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளேருந்து உங்களுக்கு காட்டுறேன். ஸோ வண்டி உள்ளேருந்து பார்க்க எல்லாமே நல்லா இருக்குது. ஏன்னா இங்கே வாங்குறது நீங்கள் வந்து டேஷ்போர்டு எல்லாம் பாலிஷ் அடித்து தான் வச்சுருப்பாங்க. ஸோ வண்டி ஆனால் அல்டிமேட்டாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் பேனராமிக் சன்ரூஃப் மாதிரி ஓரளவுக்கு நல்ல சன்ரூஃப் கொடுத்துருக்காங்க. சீட் குஷனிங் ஓகே, நல்லா தான் இருக்கிற மாதிரி இருக்குது. ஏசி போட்டு பார்ப்போமா? இங்கே பாரு, இங்கெல்லாம் பாரு. هذا وكاله. شوف هذا وكاله ما في اربك طالع. ಗೇರ್ ಬೋರ್ಡ್ ಬರ ಬ್ರೇಕ್ هذا وكاله حراره. ಗೇರ್ ಕಟ್ ಆಗ್ಬಿಟ್ಟಿದೆ. ಅಡ ಬ್ರೇಕ್ ಅಲ್ತಿತ್ತು, ಅಡ ಆಕ್ಸಿಲೇಟರ್ ಕೊಡಬೇಕು. ಬ್ರೇಕ್ ಅಲ್ತಿ ಮುಡಿತು. كلام زي ده كير. ஃபேம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது அதே 2011 சொனாட்டா. ஸோ இதுவுமே சொனாட்டா. டேஷ்போர்ட்லாம் கொஞ்சம் இந்த ஃபேப்ரிக் மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இது எங்கேருந்து பண்ணாங்கன்னு தெரில. இதுலேயும் வந்து சன்ரூஃப்லேருந்து எடுத்து எல்லாமே இருக்குது. ஓ, சன்ரூஃப் வந்து ஒர்க்கிங் தான், ஆனால் கொஞ்சம் டைட்டாக அப்படியே ஃபேப்ரிக் நவுறதுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. ஓகே, மூடி விட்டுறலாம். இப்போ நம்ம மூடியாச்சு. இது இன்னும் பின்னாடியே போயிட்டுருக்க, மூடும்போது ஈஸியாக மூடிக்குது. ஸோ 2011 இதையும் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோக்கு சொல்கிறாங்க அப்படின்னா 23,000 ரியால் சொல்கிறாங்க. கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 3,10,124 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. டெங்கு ஐயால கிலோமீட்டர் அதிகமாக ஓடி இருக்கே. சரி ஓகே, இப்போ வாங்க நம்ம இந்த எலன்ட்ராவை பார்ப்போம். எலன்ட்ரா நல்லா தான் தெரியுது பார்க்க. உள்ளுக்குள்ளே எங்கன்னா அடி வாங்கியிருக்கா? உள்ளுக்குள்ளே எங்கேயும் இது ஏஷாதா? هذا ما في ضربه. ما في ضربه. هذا همسه ما في مشكله. اهم شيء شوف ضربه قويه. كم يمشي مدير هذا؟ هذا 239 يمشي. هذا كم كلام 23. இதுவுமே 23,000 ரியால் சொல்கிறாங்க. எலன்ட்ரா. ஸோ 2015 மாடல். 2015 எலன்ட்ரா 23,000 ரியால் சொல்கிறாங்க. அவுட்லுக் எல்லாம் ஓகே தான் இருக்குது. நம்ம வந்து செக் பண்ணக்கூடியது எல்லாமே ஒன்லி இன்ஜின் எப்படி இருக்குது, அவரோட கிலோமீட்டர் எத்தனை இருக்குன்றது தான் நம்ம வந்து குறிப்பாக பார்த்து வாங்கணும். ஸ்டேரிங்லாம் நல்லா திருப்பி பார்த்துக்கோங்க. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்முலாம் எப்படி இருக்குன்றதெல்லாம் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இந்த இடத்துல வேலை செஞ்சுருந்தாங்கன்னா இதெல்லாம் மடங்கி கிடங்கி இருக்கும். அதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க, நீட்டுக்கும் கரெக்டாக இருக்கான்னு. ஓகேவா? ஓகே, அதர்வைஸ் இப்போ கிட்ட திறந்து பார்த்தா தான் தெரியும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இன்ஜின் வாய்ஸ் எப்படி இருக்குது, இன்ஜின் எப்படிப்பா இருக்குது, துறப்பா? ஓகே. ஸோ இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்கிற மாதிரி இருக்குது. லுக் வைஸ் எல்லாமே அப்படி தான் இருக்கும். நம்ம தான் ஜிஃபேம் பார்த்துருக்கணும். ஏன்னா இங்கே எல்லாம் பாலிஷ் அடித்து அப்படி இப்படின்னு பக்காவாக புதுசு மாதிரியே வச்சுருப்பாங்க. ஸோ பார்க்குற நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்ணை உறுத்தும், நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி தோணும். ஸோ உஷாராக தான் இருக்கணும் நம்ம பார்த்து. இந்த லைட்டு புதுசு, அந்த லைட்டு பழசு. ஓகே. 13 كم فلوس؟ 25. 25. هذا كود 29. كم موديل هذا؟ 2009 29,000 ரியால் சொல்கிறாங்க. ஹோண்டா அக்கார்டு. ஆமாம், ஹோண்டா அக்கார்டு நல்ல வண்டியானா. மைலேஜ் ஓரளவுக்கு நல்லா தான் கொடுக்கும். பட் 29,000 சொல்கிறாங்க ஜிஃபேம். 2008 மாடலு. இது வந்து 2018 மாடலு 26,000 ரியால் சொல்கிறாங்க. 16 கிலோமீட்டர் மைலேஜ்னு சொல்லி நமக்கு வந்து போட்டிருக்காங்க. நல்லா தான் இருக்குது ஸ்பாய்லர் வச்சு. வா அந்தாண்ட போகலாம். வா வேறு எதாவது இருக்காங்களா பார்ப்போம்.
கேப்ரிக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் செவர்லெட்டில். ஆனால் இதெல்லாம் எடுத்து வந்துருக்கலாம், டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க ஏன்னு தெரில. சூப்பர் வண்டி, இதை வச்சு ஹர்கத் பண்ணுவாங்க. भाईजान को अच्छा गाड़ी बताओ यार. कौन सा मॉडल है भाई? ये मॉडल है 2011. 2011 एलेंट्रा. बड़ा एक्सीडेंट हुआ या खाली पेंट वगैरह शू हुआ था? वो पीछे क्या इसका क्या मांग रहे हैं? इसका 16,000. 16,000 रियाल. 2012 11 2011 एलेंट्रा 16,000 रियाल வந்து கேக்குறாங்க. இன்ஜின் கண்டிஷன் எப்படி இருக்குன்னு தெரியல. पूरी पेंट है. अच्छा வண்டி வந்து ஃபுல் பெயிண்ட் ஆயிருக்கு ஜீஃபன். சரி வா இன்னும் கிட்ட பார்ப்போம். சன்னி நிறையா இருக்கு. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பெருசு, அப்படியே நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். பட் நம்ம வந்து டெலிவரிக்கு பண்ணுறதுக்கு நமக்கு எந்த மாதிரி வண்டி செட் ஆகுன்றதை மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த சன்னி கேளு இங்கே தான் இருப்பாங்க. அதென்தா முதிர் சதிக் அதென்தா சன்னி என்ன மாடல்னு தெரில. திறந்து பாரு, திறக்குதானே? திறக்குது. வா, இது அதை விட க்ளீனாக இருக்குது பாரு. கண்டிப்பாக அதை விட புது மாடல் தான் இது. மாடல் டாப்பு. எல்லாத்துலேயுமே சீட்டு கொஞ்சம் அழுக்காக தான் ஜிஃபேம் இருக்கும். இவங்கலாம் பெப்சி கோக்குன்னு அப்படியே உள்ள வைப்பாங்க. எவ்வளோ சொல்கிறாங்கன்னு தெரில. நிசான் சன்னியில் பிடிச்சது என்னென்னா மைலேஜ் நல்லாயிருக்கும், அதே சமயம் ஸ்பேஷியஸாக இருக்கும், அதேமாதிரி லுக் வைஸும் நல்லாயிருக்கும். ஸோ அது ஒன்று இருக்குது நிசான் சன்னியில். சிவிக் கேட்குறியா பாரு, குட்டியாக சூப்பராக இருக்குது, லட்டு மாதிரி இருக்குது உண்டா சிவிக்கு. ஐயோ முதிர் அதுதான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 21,000 ரியால் இந்த அசன்ட்டு சொல்கிறாங்க. நல்லா இருக்கு, ஆனால் பார்க்க நல்லா புது வண்டி மாதிரி கண்டிஷனாக இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு பாலிஷ் போட்டு வச்சுருக்காங்க. அதே மாதிரி இன்ஜின்லேயும் நாய்ஸ் இல்லை. 1 2 3 4 அது அரபாசில் இருந்தாரா? ஓகே, காற்று இது வருதா? காற்று வராமல் தெரியலண்ணா, இங்கேருந்தே உள்ள காற்று அடிக்குது. அப்புறம் எப்படி அந்த காற்று வர்றது தெரியும்? எப்பயுமே வாங்கினீங்கன்னா இந்த இடத்துல சேஸ்லாம் நல்லா பார்த்துக்கோங்க ஜெயகான், அடிபட்டிருக்கான்னு. ஓகே சூப்பர். அப்பு ஷந்தா எங்கேருந்துடா திறக்கிறது? அவனுங்க அங்கேருந்து தான் திறந்தாகணும். ஆனால் வண்டி நல்லா இருக்கு ஜிஃபேம் இந்த அசன்ட்டு. 2018 16 சொன்னால, 16 தானே சொன்னான்? 16 சொன்னான். நல்லா இருக்கே, நல்லா இருக்காண்ணா. இவன்ட நம்பர் வாங்கி வச்சுக்கோ. 21னா ஒரு 18 ரூபாய்க்கு பேச சொல்லலாம்ல கப்பில் வச்சு. அப்புறம் போனட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குது ஜிஃபேமே. يعني ما في صدم كبير ها؟ وين صدم انا كلام ما كاره. وين صدم كويس والله 100 جيب رقم انت. இதுல ரேட் பேசுறான் பாருங்க. தான் வந்து வாங்க ஜிஃபா அடுத்து பார்ப்போம். ரேட் பேசுறானுங்க, உடனே ரோட் பேசுறானுங்க. ஜிஃபாமே அடுத்த வண்டி பார்த்துக்கிட்டிங்கன்னா அது கம் மாடல் 17 2019 18 2019 18,000 ரியால் சொல்கிறாங்க. செவர்லெட் ஸ்பார்க் டிக்கியே இல்லாமல் ஒரு காம்பேக்டாக எனக்கு வேணும்ப்பா. நானும் எங்கள் ஒய்ஃபு ஒரே ஒரு பிள்ளை தான் இருக்குது, இல்லை 2 பிள்ளை இருக்குது. வர மாதிரி காற்று மட்டும் லைட்டாக வருது. லைட்டாக இல்லை, என் வண்டியோட இது அதிகமாகவே காற்று வருது. நல்லா பார்த்து போக வருது. ஆமாம், மேலே பார்த்தா தெரியுது இந்த இடத்துல. சொல்லிடும்ட்ட துகான் வருதுன்னு சொல்லி. இதில் கைஸ் நம்ம ஆயிலோட இது எடுத்தோம்னா புகை அடிக்குது, அந்த மாதிரி அடிக்காத அளவுக்கு பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ நம்ம அடுத்தது பார்ப்போம் வாங்க. இது என்ன வண்டிடா? இன்ஜின் இருக்கா இல்லையா எட்டி பார்க்குற அளவுக்கு இருக்குது இன்ஜினு. அடா பாவி, இன்ஜினை தூக்கிட்டு போய் உள்ளே வச்சுருக்காங்க ஜிஃபேமே. நான் தான் எட்டி பார்க்குறேன், எங்கடா இன்ஜினை காணோம் அப்படின்ட்டு. ஷென்ஜான் நல்ல வண்டியாச்சு இது. ஓகே, ஸோ அடுத்தது பார்க்கலாம் வாங்க நம்ம அடுத்து என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வா, நீ கேட்டதெல்லாம் இங்கே நிற்கிது பாரு. குட்டி குட்டி MG5 இருக்குது பாரு. MG5 இருக்குது பாருங்க ஜிஃபேம். MG5 இல்லை, ஷென்ஜான் தான் இதுவும். சரி வாங்க இது பார்ப்போம் ஷென்ஜான் எப்படி இருக்குன்னு. இல்லை ஷென்ஜான் அந்த பெருசு கொஞ்சம் வருதுல. ஆமுதிர் كيف 39 ايدو كم يمشي ஷென்ஜான் ஈடோ. இது புது மாடல். ஈடோட பழசுக்கும் அதுக்கும் புதுசுங்க பாரு, தெரியுதா? இது ஆமா. कम 39 39,000 جيفان. أنا موجود شنجان بس هذا آل سوين، بس هذا كبير.
சன்ரூஃப் 18 மைலேஜ் கொடுக்குது. இங்க இருக்கு பாரு, கேளு செஞ்சானு. 2023 செஞ்சான் வந்து வச்சிருக்காங்க ஜிஃபேம் இவங்க. ஸோ நல்லா இருக்கே, பரவாயில்ல. நம்ம வச்சிருக்கிற அதே வண்டி தான். 2023. எவ்வளோ சொல்கிறான்? 25 हाँ मुझे रहा ना मौजूद संजान गबल इतने सारे मौजूद هنا نيجي شنجان بس وقف هنا عشان اخوي ابغى ثاني نفرات كله شيل شنجان انا جيت هذا 20000 يشتري من فيسبوك انا اشتري 20 هذا 20 معلومه 75000 يمشي 65 கைஸ் இது 25000 நம்ம வண்டியே சொல்கிறாங்க. ஆனால் இது வந்து அலாய் வீல் வச்சு டாப் மாடலில் சன்ரூஃப் வச்சிருக்கு. நம்மளது அப்படி இல்லை, அவ்வளோதான். ஸோ இதை வந்து 25000 ரியால் சொல்கிறாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு ஈடோ. ஆனால் 39000 ரியால் சொல்கிறாங்க. ஓகே ஜி ஃபேம்ஸ், ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா இடத்த விட்டு நம்ம கிளம்பிட்டோம். ஸோ நிறைய வண்டி பார்த்தோம். இப்போ வந்து ஃபைனலாக அண்ணனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய செஞ்சான் தான் பிடிச்சிருக்கு. ஸோ அந்த மாடல் வந்து இங்கே டாப் மாடல் அதிகபட்சம் 25000 ரியால் சொல்கிறாங்க. மேக்ஸிமம் 24000 ரியாலுக்கு ஃபைனலாக கொடுப்பாங்க. எம்ஜியை விட கெலியை விட செஞ்சானுக்கு இங்கே மார்க்கெட் வேல்யூ கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. எல்லாம் பாருங்கள் விற்கிறதுக்கு வந்த வண்டி. சில பேர் வண்டி பார்க்க வந்திருக்காங்க. மேக்ஸிமம் இங்கே வண்டி விற்க வந்திருக்காங்க அடுத்த வண்டி எடுத்துகிட்டு போகிறதுக்காக. ஸோ எப்படியெல்லாம் இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக ரோடு ஃபுல்லாக பிளாக்கு. ஆளுங்கள்லாம் இப்போ நின்றுட்டு எவ்வளோக்கு இவ்வளோனா வாங்கிக்கலாமா, அவ்வளோனா வாங்கிக்கலாமா, வேணா பாஸ் பண்ணி விடு, செக்கிங் வண்டியை விடு, வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் டீல் பேசிட்டு இருக்காங்க. இன்னும் 4 அவ்வளோதான். இதுக்கு மேலே தான் இப்போ எல்லாம் லைனாக வருவாங்க. அண்ணனுக்கு இதை பாருங்கள், இந்த வண்டி தான் பிடிச்சிருக்கு. ஆனால் இது நம்ம பட்ஜெட்டில் வரல. அதான் விஷயம். நம்ம பட்ஜெட்டை விட 4-5 ரியால் எக்ஸ்ட்ராவாக போகுது. ஸோ எனக்கு தெரிஞ்சு சிஃபாக்கு நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான வண்டி கிடச்சிருங்க. 20,000 25,000 27,000 ரூபாய்க்குள்ளே சூப்பர் வண்டி இங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ பிரச்சனைகள் எதுவுமே. வாங்க இப்போ நம்ம கிளம்புவோம். நல்லா இருக்க வண்டிலாம் நிறையா இருக்குது. தானாஜி ஃபேம் இங்கேருந்து நவுந்துருவோம். நமக்கு வந்து இப்போ ஏர்போர்ட் சவாரி அவரை கூப்பிட போகணும். ஸோ தட்ஸ் இட். வாங்க போகலாம். ஓகே ஜி ஃபேம், ஸோ பக்கம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கிட்டே வந்துட்டாங்க. ஸோ வண்டி வந்து ஓவராலாக பார்த்தாச்சுங்க. ஸோ நம்ம பட்ஜெட்டு மாதிரி, அதாவது நீங்கள் நினைக்கிற பட்ஜெட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா வண்டி கிடச்சிரும் அப்படின்றது மட்டும் உறுதியான ஒரு விஷயம். ஆனால் என்ன, போகும்போது டாப் டு பாட்டம் இன்ச் பை இன்ச் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணிக்கிறது நல்லது. இப்போது கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். இன்னொரு 1 ஹவரில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம கிளம்பி ஏர்போர்ட்டுக்கு போகணும். வாங்க ஏர்போர்ட் சாரிக்கு போகலாம். பிக்கப் பண்ணிட்டு வரலாம். அவரை போய்ட்டு இந்த ஃப்ரைடேக்காவது நம்ம வந்து நல்லா ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தாலும் செம்ம இது ஒரு டயர்ட்னஸ். இந்த தூக்கம் ஃபுல்ஃபில் ஆகலை. காலையில் எந்திரிச்சதுலேருந்து அப்படியே சரியாக தூக்கமே இல்லை. 3 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ் தான் தூக்கமே. வாங்க நம்ம செல்லக்குட்டி இந்த வாட்டி இந்தாண்ட பக்கம் நிப்பாட்டி வச்சுங்க, நிழல் இருக்குன்னு. இப்போ ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கொண்டு போவோம். போயிட்டு துருக்கி ஜாம் ஆர்டர் ஒன்று இருக்குது போகிற வழியில், அதை பண்ணிவிட்டு நேராக ஏர்போர்ட் போவோம். ஏர்போர்ட் போயிட்டு வெயிட் பண்ணுவோம். அவங்க வந்தாங்கன்னா அப்படியே அவங்கள கூப்பிட்டுட்டு நேராக நம்ம அவங்கள இறக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு வரணும். போகலாம் வாங்க. நம்மளுடைய ஆர்டரான அந்த ஃபஸ்ட் ஆர்டர் துருக்கி ஜாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்து முடிச்சிட்டோம். ஸோ இப்போ ஏர்போர்ட்டு கிளம்புவோம். ஸோ நம்ம ஜிஃபேம் வந்து 5:30 மணிக்கு தான் ஃப்ளைட் லேண்டிங். 5:30 மணிக்கெலாம் நான் வந்துடுவேன் அப்படின்னாரு. சரி நம்ம 5 மணிக்கெலாம் கிளம்புவோம், டிராஃபிக்கில் ஃப்ரைடே இருக்காது, தைரியமாக போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிட்டு போனால் ஃப்ளைட்டு சீக்கிரம் வந்துருச்சு போல இருக்குது. ஸோ அவர் வந்துட்டு ப்ரோ நான் வந்துட்டேன், வெளியே 20ஆம் நம்பர் பில்லரில் நிற்கிறேன் அப்படின்னாரு. இப்போ தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிளம்புறோம். எக்ஸிட் 9 தாண்டி போகிறோம். ஸோ வேகமாக போயிட்டு எக்ஸிட் 8 தாண்டி அவ்வளோ தான் ஏர்போர்ட் ரோடே பிடிச்சாச்சு. சர்னு இப்போ போவோம். அவ்வளோ தான் சிக்னல்லேருந்து லெஃப்ட்டு அப்படியே ஒரு ரைட் எடுத்து சீக்கிரமாக போயிட்டு நம்மளுடைய வேலையை மட்டும் சீக்கிரம் முடிச்சுட்டு வந்துடலாம் ஜிஃபேம். ஓகேவா? ஸோ வாங்க சர்னு போகலாம். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா தலைவரோட வீடு இது தான். ஸோ வந்து இறக்கி விட்டாச்சு. இவரோட வண்டி எங்கே நிற்க தெரியுமோ, அங்கே நிற்கிது பாருங்கள், ஃபோர்டில் ஒன்று. அதுதான் ஃபோர்டு எக்ஸ்ப்ளோரர். ஸோ இப்போ அடையாளக்காக வந்து இறக்கி விட்ருக்கோம். எவ்வளோன்னுலாம் தெரியல. அவரும் ரேட் பேசலை, நானுமே ரேட் பேசலை. வாங்க தலைவரே பார்த்துக்கலான்னாரு. நானும் போயிட்டேன். ஸோ ஏர்போர்ட்டு ஒரு 30 கிலோமீட்டர் இருந்திருக்கும். சர்னு அடித்து அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்தாச்சு. ஆக்சுவலாக அவருக்கு ரூமு இந்த இங்கே தான், வெளியே தான் ரூம் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணுவோம். உள்ளே போயிருக்காரு. நம்மளும் வெயிட் பண்ணிவிட்டு கிளம்பலாம் ஜிஃபேம். இது வந்து கார் வாங்க போனோம்ல, ஸோ அதுக்காக இன்சூரன்ஸ்லாம் போடுவாங்க. இது வந்து பிரியாணி கடை, இது தம்பிஸ்னு ஒரு கடை. சரி ஓகே வெயிட் பண்ணுவோம். வாங்க அவர் வந்தோடனே எவ்வளோ கேஷ் கொடுக்குறான்னு தெரில. கொடுக்குறத நம்ம வாங்கிட்டு போகலாம். நம்ம இவ்வளோன்னு சொல்லி கேட்க போகிறதில்ல. லட்சி கொடுத்தாருனா கிளம்புவோம். ஸோ பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இப்போது கிளம்பியாச்சோ எங்கடா அப்படின்னா அவரை இறக்கி விட்டாச்சு. இப்போ அவரை இறக்கி விட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிளம்புறோம். ஸோ 70 ரியால் அவரே தான் கொடுத்தாரு. என்ன சொல்லுன்னாங்க, நான் எதுவுமே இதில் சொல்கிறதுக்கே இல்லைங்க, நீங்கள் ஏதாவது இருக்கிறத பார்த்து கொடுங்க அப்படின்னு. கரெக்டாக 70 ரியால் அவரே கொடுத்தாரு. ஸோ நார்மலாகவும் ரேட்டு அவ்வளோதான், 70 to 80 ரியால் இது தான் வரும். 60 to 70 ரியால், அதான் 70 80 60 70 80 இந்த மூணு ரேட்டுக்குள்ளே தான் டைமிங்க்கு ஏற்ற மாதிரி போய்கிட்டு இருக்கோம். ஸோ அவருமே பார்த்துட்டு கொடுத்தாரு. எதுவுமே பேசலை நான். நீங்களே கொடுங்க, உங்களுக்கு எது செட் ஆகுதோ அதை கொடுங்க தலைவரே அப்படின்னா. ஓகே அப்படின்னாரு, கொடுத்தாரு.
இது எந்த இடம் தெரியுதா? நேராக இந்த இடத்துக்கு பின்னாடி தான் எங்கள் பெரிய என்ன வேலை பார்த்துச்சு. அந்த வெள்ளை கலர் போனட் வண்டி கூட இருக்கும், ஞாபகம் இருக்கா? நாங்கள் மக்கா மதீனாக்கு உம்ராலாம் பண்ண போனோமே, அந்த கஃபீலுங்க. யாஸ்மின் அடிக்கடி ஏறாக இங்கே தான் ஓடி வருவேன். இந்த இதுக்குள்ளே தான் ஒரு ஸ்பார்க்குன்னு ஒரு இது இருந்துச்சு. இப்போ அந்த ஸ்பார்க் சூப்பர் மார்க்கெட்டை நவுத்திட்டு அல்சதான்னு கொண்டு வந்துட்டாங்க. அதுக்குள்ளே தான் நம்ம சில்லறை மாற்றி ஒரு ஐஃபோன் வாங்க போகிறோன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்போம். 5 மில்லியனுக்கு மேலே அந்த வீடியோ வியூஸ் போச்சு. 50 லட்சம் வியூஸ் போச்சு அந்த வீடியோ. 50 லட்சத்துக்கும் மேலே போச்சு. ஸோ உண்மையிலேயே சரி, ஓகே வாங்க. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நேராக வீட்டுக்கு தாங்க போகிறோம். ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்க தேவையில்ல. ஒரு துருக்கி ஜாம் அடித்தோம், காலையிலேயே ஒன்று சவாரி ஓட்டியாச்சு. ஸோ இப்போயும் ஒன்று ஓட்டியாச்சு. விடிகாலிலேருந்தே இந்த வாட்டி vlog வந்து கண்டினியூ ஆகி ஓடிட்டுருக்குன்னா கொஞ்சம் பார்த்துக்கங்களேன். எனிவே ஜி ஃபேம், வாங்க நேராக நம்ம இப்போ வீட்டுக்கு போகலாம் ஃபேம். ஸோ ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா ரூமுக்கு வந்தாச்சு. இப்போ அடுத்து முதலாளி வந்து மொட்டை மாடி கழுவணும் வாடா அப்படின்ட்டாரு. ரொம்ப டயர்டாக இருக்குது, தூக்கம் இல்லாமல் சரியா. காலையில் இப்போ ராஜா ப்ரோக்கு வர நம்ம எந்திரிச்சு கூட போகணும், பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போது நேராக போவோம். போய்ட்டு மொட்டை மாடி போய்ட்டு மேலே ஃபுல்லாக கழுவணுங்க. எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா கழுவி முடிப்போம். ரிட்டன் வந்து வீடியோ எடுத்து கண்டினியூ பண்ணுற அளவுக்கு நம்ம உடம்புல தெம்பு இல்லை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா லவ் யூ ஆல், டாட்டா, பை பாய். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். இந்த வீடு தான் மொட்டை மாடியை போய் ஃபுல்லாக கழுவணும். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விட்டுக்கோங்க விஜய் ஃபேம். இப்படியே நம்மள்ட்ட டே ஓடிட்டே இருக்குது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலையில் ஒரு சவாரி 120, அப்புறம் ஒரு 2வது சவாரி ஏர்போர்ட்டு ஒரு 70 ரியாலுங்க. ஸோ டோட்டல் நீங்களே பண்ணிக்கோங்க. 23 ரியாலுக்கு இன்ட்டு போட்டு நீங்களே செக் பண்ணிக்கோங்க எவ்வளோ இன்கம் சம்பாரிச்சிருக்கேன்னு. ஓகேவா? மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். டாட்டா, பை பாய். வீட்டுக்குள்ளே வந்தாச்சு. போய் ஒர்க்கை நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் ஜி ஃபேம். பாய்.